வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஒரு காவேரியைப் போல. அத்தியாயம் 34. காவேரி அவளை இதற்கு முன் அந்த மருத்துவமனையில் பார்த்ததில்லை. வந்தவளுக்கு வயது 30க்கு மேல் இருக்கும். காதுகளில் வைரக் கம்மல்கள் ஒளியிட, கழுத்து தங்கச் சரட்டில் தொங்கிய வைரப் பதக்கத்தை தன் கருப்பு பட்டு புடவையின் மாறாப்பின் மீது கண்களில் பளிச்சிடு தொங்கவிட்டு கொண்டிருந்தாள். கட்டையாக குட்டையாக சிறிது பருமனாக தெரிந்த அவள் கண்களில் கடுமை தெரிந்தது. வைரமும் தங்கமும் கொழிக்கும் நாட்டிலிருந்துதான் காவேரி வருகிறாள். ஆனாலும் அவர்கள் நாட்டு பெண்களுக்கு தாய் நாட்டு பெண்களைப் போல இப்படி ஒரு நகை மோகம் கிடையவே கிடையாது. நிச்சயதார்த்தத்தின் போது வைரக்கல் மோதிரத்தை மாப்பிள்ளை பெண்ணுக்கு பரிசாக தருவான். கல்யாணத்திற்கு முன்னர் வசதியுள்ள குடும்பமாக இருந்தால் பெண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டவர்கள் ஒரு சிறு வைரத்தோடும் ஒரு தங்கச் சங்கிலியும் மெல்லியதாக 2 வளையல்களும் அத்துடன் ஒரு கை கடிகாரமும் பரிசு பொருளாக வழங்குவார்கள். இப்படியா? கழுத்திலும் காதலையும் மூக்கிலும் வைரங்கள் பளபளக்க நோயாளியை பார்க்க வரும்போது கூட ஆடம்பரமாக உடுத்தி கொண்டு சில பார்வையாளர் பெண்கள் வருகிறார்களே, இது என்ன நாகரிகம்? வெள்ளைக்காரர்களுடன் வாழ நேர்ந்து விட்டதால் எந்த நேரத்தில் எப்படி உடுத்த வேண்டும், எங்கே எந்த விதமான அலங்காரத்தில் போக வேண்டும் என்ற சில வரைமுறைகளை அவர்கள் அனுசரித்தனர். சுத்தமான எளிய உடையில் நோயாளிகளுக்கு உற்சாகம் தருவண்ணம் ஒரு சிறு மலர் கொத்துடன் பார்வையாளர்கள் மருத்துவமனைக்கு செல்வார்கள். ஆனால் இங்கே பகல் வேளையில் கூட கண்களை கூச வைக்கும் பட்டை சருகி போட்ட பட்டு புடவையில் வைர நகைகளில் பார்வையாளராக சில பெண்கள் நோயாளிகளை பார்க்க வருவதைக் கண்டு அவள் அதிர்ந்து போயிருக்கிறாள். ஆடம்பரமாக உடுத்தி கொண்டு இவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் திளைக்கிறார்களே, நாம் மட்டும் படுத்து கிடக்கிறோமே என்று நோயாளியின் மனம் குமைந்து போகும் என்று இந்த சிலர் கொஞ்சமும் நினைத்து பார்ப்பதே இல்லை. எத்தனை ஒரு சுயநலம்! இரவு வேளையில் அணிந்து கொள்ள வேண்டிய கருப்பு ஆடைகளை நல்ல வெயில் நேரத்தில் அணிந்து வந்தால் அவளது நாட்டில் நாகரிக குறைவாக மதிக்கப்படுவார்கள். காலை வேளையில் ரிசப்ஷன் மேஜையருகே நின்ற அவள் ஒரு கருப்பு பட்டு சேலையை கட்டி கொண்டு வந்திருந்தாள். பார்த்தால் படித்தவள் போல் தென்பட்டாள். யார் அவள்? திரும்பி பார்த்த காவேரி வியாபார புன்னகை ஒன்றை வீசிவிட்டு தன் ஆசனத்தில் அமர்ந்தாள். யாரை பார்க்க வந்திருக்கீங்க? டாக்டர்கள் வந்து போன பின்புதான் விசிட்டர்களை பார்க்க அனுமதிப்பாங்க. லேசாக சிரித்தாள் காவேரி. உன் பெயர் தானே காவேரி? என் சிநேகிதி வசந்தா கொண்டு வந்து இங்கே வேலைக்கு வச்ச வெளிநாட்டுக்காரி. உன்னை தான் பார்க்க வந்திருக்கேன். காவேரி திடுக்கிட்டு போனாள். அவளுக்கு ஒன்றுமே விளங்காத குழப்பம். யார் இந்த அம்மாள்? மிரட்டும் குரலில் அவள் வேலைக்கு வந்ததும் வராதுமாக அவளை அதற்றாங்களே. கோபத்தை அடக்கி கொண்டு முகத்தை நிமிர்த்தி வந்தவளை ஊன்றி பார்த்தாள். ஆமாம், என் பெயர்தான் காவேரி. ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து வருகிறேன். நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருக்கிற விவரமெல்லாம் சரி. ஆனால் என்னை பார்க்க நீங்கள் எதற்காக? அவள் முடிக்கும் முன் வந்தவள் படீர் என்ற வார்த்தைகளை வெடித்தாள். நான் டாக்டர் ரவிகாந்தனின் அக்கா, மிஸ்ஸஸ் லாவண்யா மேக்கநாதன். என் கணவர் இந்த மருத்துவமனையின் அனஸ்தீசிஸ்ட். நீ என் தம்பியையும் என் கணவரையும் இங்கே பார்த்திருப்பியே. இப்போ நான் எதுக்காக வந்திருக்கேன்னு புரிகிறதா? லாவண்யா ஆங்காரமாக கேட்டாள். உங்களை சந்தித்ததை பற்றி மிக்க மகிழ்ச்சி. ஆனால் இன்னமும் எனக்கு உங்களது வருகையின் நோக்கம் புரியலையே. இந்த ரிசப்ஷனிஸ்ட் வேலையை விட்டு நீ பேசாமல் சினிமாவிலேயே சேர்ந்துடலாம். விரைவில் முன்னுக்கு வந்து விடவே. அப்பப்பா, என்ன நடிப்பு! புரியாதது போல ஒரு பாசாங்கு. மிஸ்ஸஸ் மேக்கநாதன், தயவுசெய்து நேரடியாக பேசுங்க, சுற்றி வளைக்க வேண்டாம். கோபத்தை அடக்கி கொண்டு காவேரி அடிக்குரலில் கேட்டாள். டாக்டர் ரவிகாந்தனின் அக்காவாக அவள் இருந்தால் என்ன, அம்மாவாகத்தான் இருந்தால் அவளுக்கு என்ன? விடிந்ததும் விடியாததுமாக வந்து வேலை செய்யும் இடத்தில் வம்பு வழக்காட என்ன உரிமை இவளுக்கு? காவேரிக்கு ஆத்திரம் பீறி கொண்டு வந்தது. என் தம்பி ரவிகாந்தனுக்கு என் அப்பா தமது உறவிலேயே ஒரு பெண் எடுக்க முடிவு செய்து பெண் வீட்டவங்களுக்கு வாக்கு தந்து விட்டிருந்தார். பிஏ படித்த பெண், குத்து விளக்கு போல அழகா இருப்பா, வீணை வாசிப்பா, ₹1,00,000 வரதட்சணையும் காரும் பங்களாவுமாக வருகிற வரன். இது நிச்சயமாகி இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. உன் மகிழ்ச்சியில் இடிவிழ
இந்த வரனை தட்டி விட்டு ரவிகாந்தனை எங்கள் கிட்டிருந்து பிரித்து எடுத்து போக நீ திட்டமிட்டிருக்கியே, உனக்கு ரொம்ப துணிச்சல் தான். இந்த காதல் நாடகத்தை பற்றி என் கணவர் என்கிட்ட சொல்லாட்டி என்ன உளர்கிறீங்க? கோபத்துடன் காவேரி சீறினாள். உண்மையை சொல்கிறேன். நேற்று காலையிலேயே விளையாட்டை போல என் தம்பி கல்யாணத்தை பற்றி பேச போக எங்கள் வீட்டில் ஒரே ரகலையாயிட்டது. திருச்சியில் இருக்கும் என் தந்தைக்கு ட்ரங்கால் போட்டு அவர் பார்த்து வச்சிருக்கிற பெண்ணை தான் கட்டிக்க போவதில்லைன்னு தம்பி ஒரேடியாக கத்தினான். போட்டதை சாப்பிட்டு விட்டு புத்தகமே கதின்னு உலகம் தெரியாமல் இருந்த என் தம்பியை நீ இப்படியா மயக்குவ? உன்னைத்தான் கட்டிக்க போறானாம். நீ யார்? ஊர் பேர் தெரியாத ஒரு நாடோடி. உன்னை மருமகளாக்கிட்டா எங்கள் குடும்ப கௌரவம் என்ன ஆகிறது? மிஸ்ஸஸ் மேக்கநாதன், நீ உங்கள் தம்பி செய்கிற தப்புக்கு என்னை காரணம் காட்டி பேசுறது நியாயமில்லை. ரொம்ப நியாயத்தை கண்டவ. உன் திட்டத்தை தவிடுபொடியாக்க நான் உடனே டாக்டர் தேவசுந்தரத்தை தொலைபேசியில் கூப்பிட்டு ஒரு காரியம் செய்திருக்கிறேன். தாடையை இறுக்கிக் கொண்டு மௌனமாக காவேரி அவளை பார்த்தாள். உடனே ரவிகாந்தன் கோயம்புத்தூருக்கு புறப்பட வேண்டும். தமது தம்பி புதிதாக ஆரம்பித்திருக்கும் மருத்துவமனையில் 2 வாரம் தங்கியிருந்து அவருக்கு உதவ வேண்டும் என்று தேவசுந்தரம் உத்தரவு போட்டு விட்டார். ரவிகாந்தன் இன்று காலையில் புறப்பட்டு போய்விட்டான். அவன் திரும்பி வருவதற்குள் நீ இங்கிருந்து கிளம்பிவிட வேண்டும் என்று சொல்லத்தான் வந்தேன். திக்கென்ற உணர்வில் காவேரி ஆடிப்போனாள். 1 மாத சம்பளம் வாங்கியிருக்கிறாள். அதற்குள் வேலையை விட்டுவிட வேணுமா? டாக்டர் தேவசுந்தரத்திற்கு என் வேலையில் திருப்தி இல்லாவிடில் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. அவர் நேர்த்தீர்வை யோசித்து முடிச்சிட்டார். போற்றிக்கோவில் வந்து நின்ற பென்ஸ் காரிலிருந்து இறங்கிய டாக்டர் தேவசுந்தரம் நேரே காவேரியிடம் வந்தார். என் அறைக்கு நீ உடனே வர வேண்டும். உன்னிடம் நான் பேசணும். காரமான குரலில் அதட்டினார். கதவை சாத்திவிட்டு மேஜை அருகே வந்து நின்ற காவேரியை அவர் கோபத்துடன் வெறித்தார். நீ வேலையை விட்டு போனாலும் சரி, நான் உன்னை நீக்கினாலும் சரி, 24 மணி நேரம் முன்னறிவிப்பு தர வேண்டும் என்பது ஆரம்பத்தில் ஒப்புக்கொண்ட சங்கதி இல்லையா? காவேரி மௌனமாக தலையை ஆட்டினாள். அவள் நெஞ்சு கலவரத்தில் படப்படுத்தது. இன்றே உனக்கு நோட்டீஸ் கொடுத்து விடுகிறேன். சிறிது நேரத்தில் டைப் செய்த அறிக்கை என் கையெழுத்துடன் உனக்கு கிட்டும். இன்று மாலையே நீ வேலையிலிருந்து விலகி கொண்டு உனக்கு சேர வேண்டிய சம்பளத்தை கணக்கரிடமிருந்து பெற்றுக்கொண்டு போய்விட்டால் சௌகரியமாக இருக்கும். டாக்டர், நான் பேச முடியாது திணறினால் தூக்கத்துடன் காவேரி. எனக்கு டாக்டர் மேக்கநாதன் தயவு எப்பொழுதும் தேவை. அவர் மனைவி இந்த நர்சிங் ஹோம் அமைப்பில் ஒரு பங்குதாரர். உன் பொருட்டு அவர்களை நான் விரோதித்து கொள்ள முடியாது. இதற்கு மேல் என்னால் உனக்கு விளக்கம் தர இயலாது. காரணம் உனக்கே தெரியும். நெஞ்சுக்குள் நெருப்பாக ஆத்திரம் பொங்க தேங்க்யூ டாக்டர் என்று சுருக்கமாக நன்றி தெரிவித்துவிட்டு மேஜை அருகே அவள் சென்றபோது அந்த லாவண்யாவை அங்கு காணவில்லை. அதற்கு பதில் அத்தனையும் உண்மை, கனவல்ல என்று நிரூபிப்பது போல அவள் அபிஷேகம் செய்து கொண்டு வந்திருந்த அந்த ஃபாரின் சென்றின் மனம் வரவேற்பறியை ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. மருத்துவமனையின் முக்கிய ஃபைல்களை கொண்ட ஸ்டீல் அலமாரியின் சாவியை கொடுக்கும் முன் அதில் தான் பத்திரப்படுத்தி இருந்த தனது பொருள்கள் கொண்ட பிளாஸ்டிக் பையை எடுத்துக்கொண்டாள். அன்று மாலை வேலை முடிந்ததும் யாரிடமும் சொல்லி கொள்ளாது கணக்கரிடம் எல்லாவற்றையும் ஒப்பிவித்து ரசீதை பெற்றுக்கொண்டு சேர வேண்டிய சம்பளத்தை வாங்கி தோல் பையில் இருந்த சிறு பவுசில் போட்டுக்கொண்டு பஸ் நிலையத்தை நோக்கி வேகமாக நடந்தாள். எத்தனை அடக்கியும் அவளுக்கு துக்கம் தாங்க முடியவில்லை. அவளது வாழ்க்கையில் ஏன் இப்படி தொடர்ந்தாற்போல பல தொல்லைகள்? ரவிகாந்தனை வலுவில் தேடிக்கொண்டு நட்புறமை பாராட்ட அவள் முயலவில்லையே. அவனாக வந்து அட்டையாக மேஜையுடன் ஒட்டி கொண்டு ஏதோதோ உளறிவிட்டு போனான். பாவி, இப்பொழுது அவளது வேலைக்கே வெடி வைத்துவிட்டு போய்விட்டானே. தவறு அவளுடையது அல்ல என்பதை லாவண்யா கூட புரிந்து கொள்ள மறுக்கிறாளே. காதலிக்க ஆணுக்கு உரிமை உண்டு. அதில் சிக்கல் ஏதேனும் ஏற்பட்டால் பழி பெண்ணின் தலையில் மட்டும் தான் சுமத்தப்பட வேண்டுமா? இதே நான் நியாயம்? டாக்டர் தேவசுந்தரம் கூட உண்மையை கேட்க மறுக்கிறாரே. யாரிடம் முறையிட்டு கொள்ள முடியும்? அவளையும் மீறி வந்த கண்ணீர் கன்னங்களில் கோடாக வழிய அவள் பித்தம் பிடித்தவள் போல பஸ் நிலையத்தை நோக்கி நடந்தாள். பாஸ்போர்ட், தங்கச்சங்கிலி இத்தியாதி கொண்ட பிளாஸ்டிக் பையை தலையணை அடியில் வைத்து கொண்டு விடியலை நோக்கி அவள் அன்று இரவையும் உறக்கமின்றியே கழித்தாள்.
மறுநாள் காலை தான் அவளுக்கு அந்த யோசனை உதயமாகியது. வேலை போய்விட்டது என்கிற உண்மை தெரிந்தால் அந்த ஹாஸ்டலின் தலைவர் திரு சந்திரசேகர் அவளை உரித்தான அறிவிப்புடன் அங்கிருந்து வெளியேற்றிவிடக்கூடும். ஹாஸ்டலில் சேர்ந்த போதே ஒரு வார்த்தை அடையாளம் காட்டியிருந்தார். இது வேலை செய்யும் பெண்கள் தங்கி வசிக்க எங்கும் ஹாஸ்டல். வெட்டியாக ஊரை சுற்றி பார்த்து கொண்டு பொழுதை கழிக்க புறப்பட்டவர்கள் தங்கும் சந்தை மடமல்ல. ஏதாவது காரணம் கூறி அவளை அவர் வெளியேற்றிவிட்டால் அவள் எங்கே போவாள்? அதற்கு ஒரு வழி செய்தாக வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்னிடமிருந்த மீதமான டிராவலர்ஸ் செக்குகள் அனைத்தையும் மாற்றி பணமாக்கி கொண்டாள். வங்கியிலிருந்து திரும்பி வந்ததும் நேரே சந்திரசேகரனை போய் அலுவலக அறையில் பார்த்தாள். முன்பே சொல்லியிருக்கிறேன், நான் பார்த்து வரும் வேலை தற்காலிகமானது என்று. அதனால் வேறு ஒரு நல்ல வேலை தேடிக்கொள்ள முயன்று கொண்டிருக்கிறேன். அதுவரை சோப்பு பொடி கம்பெனி ஒன்று அவர்கள் சோப்பு பொடியின் விற்பனை அதிகரிக்க நான் வீடு வீடாக சென்று புள்ளி விவரம் சேகரித்து தந்தால் அந்த நிறுவனத்திலே ஒரு நல்ல வேலை போட்டு தருவதாகவும் புள்ளி விவரம் சேகரித்ததற்கு சம்பளம் தருவதாகவும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. அதனால் நான் ஹாஸ்டலுக்கு முன்பணமாக 3 மாதத்துக்கு உண்டான தொகையை கட்ட விரும்புகிறேன். மனதில் தோன்றிய கதையுடன் பணத்தை கத்தையாக அவர் முன் நீட்டினாள். கரும்பு தின்ன கூலியா என்ன? சடக்கென்று சந்திரசேகர் பணத்தை வாங்கி எண்ணி மேஜை இழுப்பறைக்குள் திணித்து கொண்டு தமது நரிப்பற்களை காட்டினார். பால், ஹார்லிக்ஸ் போன்ற அதிகப்படி உணவிற்கு உண்டாகும் செலவை பிற்பாடு தரலாம். நல்ல வேலை, நீங்கள் உங்களிடத்திற்கு முன்பணம் கொடுத்து சற்றென்று உறுதிப்படுத்தி கொண்டு விட்டீங்க. என் மனைவியின் உறவுக்கார பெண் ஒருத்தி வேலை தேடிக்கொண்டு வசிக்க இடமில்லாமல் தவிக்கிறாள். ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கை தவற முடியாதுன்னு அனுப்பிவிடப் போகிறேன். அவளுக்கு சளைக்காது அவரும் ஒரு கதையை அளந்தார். உண்மையை பேசி ஹரிச்சந்திரன் பரம்பரையாக வாழ விரும்பினால் கூட வாழ்க்கையின் போராட்டம் யாரையும் விடுவதில்லையே. ஹாஸ்டலில் தொடர்ந்து தங்க அவள் ஒரு பொய்யை சொல்ல வேண்டியுள்ளது. தொடர்ந்து பணம் வசூலிக்க சந்திரசேகர் வேறு ஒரு பொய்யை பேச வேண்டியிருக்கிறது என்று சலிப்படைந்தவளாக மீதி பணத்தை தோல் பையுக்குள் பத்திரமாக வைத்து கொண்டாள். மிஸ்டர் சந்திரசேகர், எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? காய்கறி கேட்டதும் ஹாஸ்டலின் தலைவர் சற்றென்று நிமிர்ந்து பார்த்தார் ஆவலுடன். என் பாஸ்போர்ட் மற்ற முக்கிய விஷயங்கள் கொண்ட இந்த பிளாஸ்டிக் பையை தங்களிடம் பாதுகாப்பாக வைத்துவிட்டு வெளியே போய் வர விரும்புகிறேன். இந்த உதவியை முடிக்காது அவரை பார்த்தாள். சந்திரசேகரின் முகம் பெரிய புன்னகையில் விரிந்து போனது. கட்டாயம் முடியும் மிஸ் காவேரி. இங்குள்ள பெண்களுக்கு உதவி செய்ய வேண்டியது எங்கள் முக்கிய கடமையாச்சு. பையில் உள்ள பொருள்கள் யாவை என்று குறிப்பு எடுத்து ஆளுக்கு ஒரு காப்பி வைத்து கொள்வது தளம். பின்னர் தாராளமாக என்னிடம் ஒப்படைத்து விட்டு போகலாம். நீங்கள் வேண்டும் என்று கேட்கும் வரை அவை எனது இரும்பு அலமாரியில் பத்திரமாக இருக்கும். கவலை இல்லாமல் நீங்கள் வெளியே போய் வரலாம். அபயம் அளித்தார். அப்படி செய்வதனால் பின்னால் ஏற்பட போகும் அபாயத்தை பற்றி அவள் அப்பொழுதே கொஞ்சம் உணர்ந்து கொண்டிருந்தால்